ஆனால் வந்து அது ரொம்ப நெருக்கமாக மாறுது. அது அப்படியே மட்டையாக மடங்கி நிற்கிறது. அது அது மாண்பாக தொடக்க நிற்பது. காலகட்டத்தில இவங்க 2 பேர் இந்த மாரியான எதிர் துருவங்கள்ல இருக்கக்கூடிய அ இந்த அரசியல்ல இருக்கக்கூடியவங்க சந்திக்கும்போது, அது ஒரு மாண்பா இருந்துச்சுன்னு கடந்து போட்டு அத நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இல்ல முன்னாடி அதுக்கு தவறு காரணம்னா கருணாநிதி, ஜெயலலிதா ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு அதிமுககாரங்க திமுக பக்கம் திரும்பிற மாட்டாய்ங்க. ம். அப்படி ஒரு வெறுப்பா வந்து கட்டமைக்கப்பட்ட சிக்கல் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்க சிக்கல் அது. ம். ஆனா, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு நாகரிக அரசியல்ங்கிறது இவரா நம்ம பாஜக அண்ணாமலை வர்றாரு. "என்ன ம். தம்பி எப்படி இருக்கீங்கன்னு?" கட்டிப்பிடிச்சு இவன் பேசத்தான் செய்றாரு. அது சீமான் அவர்களுடைய இயல்பு. ம். ஆனால் இந்த இயல்பு பல நேரங்கள்ல அவருக்கு வந்து பின்விளைவுகளை உண்டு பண்ணும். ஐக்கியமா ஆயறதுக்கான இது ஆ ஒரு சின்ன டூல் ஆ தான். அப்படிங்கிறதுனால அவருக்கு நெகட்டிவா மாறுது. ஏற்கனவே பொதுத்தளத்தில சந்தேகங்கள் உருவாக்கப்பட்டிருக்க சூழல்ல, இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கும்போது, அது நாம் தமிழர் சீமானுக்கு ம். பின்னடைவை உண்டு பண்ணும். அதாவது அரசியல்ல கருணாநிதி ஒரு யுக்திய பயன்படுத்தாரு. இந்த வரலாற்றில வந்து ஆலிங்கனம் அப்படின்னு அணைச்சி காலி பண்றது அப்படின்னு ஒண்ணு ம். சொல்லுவாங்க. அது மாரி நம்மள கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒருத்தனை ம். அப்படியே கூட சேர்த்து வச்சு எங்கேயாவது கூப்பிட்டு வச்சு காலி பண்ணி விட்டுறது. இது கருணாநிதி ரொம்ப அழகா பண்ணுவார். எவன் நம்மள ரொம்ப எதிர்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு கட்சியில பிரச்சனை வரும். அதனால கட்சியில சேர்த்துடுறது. திமுகல ம். சேர்த்து சேர்த்து டம்மி பீஸா உட்கார வச்சுறது. அது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நாம் தமிழர் தான் வந்து திமுகவுடைய நேரடி எதிரியாக இருந்தது. ம். இன்னைக்கு வந்து அந்த இடத்தை விஜய் பெற்று ம். எடுத்துட்டாரு. ம். திமுக வர்சஸ் டிவிகேவா மாறிச்சு. அது திமுக வர்சஸ் நாம் தமிழரா இருந்திருக்கணும். ம். ம். அந்த களத்தை சீமான் அவர்கள் இழந்து விட்டார். ம்.